நான்கும் தெளிவுபடுத்தாதீங்க. நான்கும் சுத்த சன்மார்க்கத்தில் மரபில் நுழைத்த உண்மை. அதுதான் இன்பம். இன்பம் எங்கே இருக்கிறது? சாதாரண கல்வி, கடவுள் ஒன்றே இருக்கின்ற அறிவு, மனவைக்கும் என்ற வல்லமும், நினைத்த ஆச்சரத்தில் நினைத்ததை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த தொழில் எதுவோ அதுதான் தொழில். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரவே இன்பமா மண்ணுவிது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்ததுவே. அதான் சுத்த சன்மார்க்கத்துடைய மரபு. இந்த மரபை தெரிந்து கொண்டால்தான் நாம் சன்மார்க்கத்தினுடைய சாரா நிலைக்கு கொஞ்சம் அடி எடுத்து வைக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சு மரணமே வேண்டாம் சார். நான் அடிக்கடி சொல்றதான் மரணம் பெருவாழ்வு பெரிய நிலை. தேவரும் மூவரும் சித்தரும் யாவரும் வெற்றிடா இயலனை கழித்தறிந்தார். அதெல்லாம் ஒரு பெரிய நிலை. அது நீங்க 3 வேளை சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா வேலையாங்க. நான் மரணமேலா பெருவாழ்வுன்னு சொல்லிட்டு வேலை மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தினமும் அரிப்பாவை பிடிச்சுக்கிட்டு வடலூர் போய் ஜோதிடத்தில் பார்த்துட்டு வந்துட்டு கொண்டாடி பண்ணியோட போய் ரவுண்ட் பண்ணிட்டு வந்தனால மரணமேலா பெருவாழ்வு கிடைக்கிறீங்களா ஏமாந்துட்டீங்களா அர்த்தம். அது பெரிய நிலை. ஆனால் முடியும். ஆனால் உங்களால் முடியுமா என்னால் முடியுமா முடியாது. அப்படிப்பட்ட சிக்கலை வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்ப அந்த சிக்கல் இருந்து மீளுவதற்காக இந்த பிறவியை பயன்படுத்திக்க. ஏன்னா நம்மளுடைய தெளிவு வளர்ப்பெருமான் முடியாது என்பதற்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கார். ஒரு மனிதன் எப்படி இருந்தால் அவன் மரணவேளா பெருவாழ்வுக்கு செல்லக்கூடிய தகுதி உடையவன் ஒரு பட்டியல் போட்டார். நரை, திரை, பிடி, மூப்பு, பயம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஏதாவது இருக்கா? நரை, திரை, பிடி, மூப்பு, பயம் இல்லையா? நல்ல உடம்பினரே நற்பலத்தார் எல்லாமே இருக்கு. இப்ப நச்சு போச்சு. நான் போய் கதிர்வேல் மரமேலா பெருவாழ்வு வாழ்த்துவன் நான் சொல்லி மேல மேலே சொன்னா என்னை ஏமாத்திக்கிறது. எனக்கு இந்த பிறவில் மரணமேலா பெருவாழ்வு வேண்டாம், மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு வழிகாட்டினார். எப்படி அந்த பாப்பா சாமி உலகத்திலே யாரும் மனிதன் என்று பார்க்காமல் வள்ளல் பெருமான இதோ ஒரு மனிதன் என்று சொன்னாரோ அதுபோல் கதிர்வேலை மனிதன் என்று சொன்னால் போதும். மரணமேலா பெருவாழ்வு வள்ளலார் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி அது தகுதி. அந்த தகுதியை பார்த்து போட்டா நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். இல்லையா பயிராகி போவோம். ஆனால் அதற்கும் வள்ளலாருடைய தனிக்கு போயிடாங்க. சன்மாரிகளே, இப்படி உங்களையே ஏமாத்திக்காதீங்க. இப்படிப்பட்ட சகல புத்தி வரக்கூடாது. நம்மளுக்கு செருப்படிக்கிற மாதிரி சொல்றேன். விரைந்து விரைந்து அடைப்பிடிவி வேறு நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன். வேறு நிலையாதி திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் இடித்திடவும் சிட்டாளர் புரிய வருகின்ற தருணமிது வளம் பெறலாம் நீதி. கரைந்து கரைந்து உலமுருகி கண்களில் நீர் பெருகி கருணையின கடவுளை உட்கருதுவினோ கழித்தேன். நீ வயது வந்து விட்டது, வயது முதிர்ச்சி அடைந்து விட்டது, நரை திரை பிடி மூப்பு வந்து விட்டது என்று நினைக்காதே. இந்த நேரத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்று. நிச்சயம் நடக்குன்னு அர்த்தத்தை சொல்றேன். நம்மளுக்கு நம்ம சொல்லும் போது நம்ம அப்படியே ஓங்கி அறிகிற மாதிரி இருக்கு நமக்கு. அப்படி சொல்றார் வள்ளலார். அப்ப என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும் சொல்லுகிறேன் கேளுங்கள். வள்ளலார் சொல்றார். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேட்பேன் நீங்கள் வந்தேன். கோடுமர குழந்தாரை வாழுகின்ற உலகி வெளித்த உம்மால் ஒரு பயனும் பேசுகிறேன். எனது மெய்யுரையை பொய்யுரையா வேறு நிலையாதி பொறித்த மதம் சமயம் எல்லாம்